இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்டு வரும் அவருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். தருமபுரி கொட்டாய்மேடு, கொல்லள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார். தீர்க்க வேண்டும், அதற்கு காவிரி உபரிநீர் திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதை மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் நமக்கு வாக்குறுதியா சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் முதலமைச்சர் ஆன உடனே தர்மபுரியோட தண்ணீர் தாகத்தை தீர்த்து விடும் என்று சொல்லியிருக்கார். இதுக்காக தான் நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கோம். எத்தனை 10 லட்சம் கையெழுத்தா இருக்கட்டும், நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி 10 லட்சம் கையெழுத்து, பரித சங்கிலி போராட்டம், கடையடைப்பு போராட்டம், எதுக்கு? குடிக்கிற தண்ணிக்கு. அதே போல வேலை வாய்ப்பு, சிப்காட்டை கொண்டு வர்றதுக்கு எத்தனையோ போராட்டம் செய்து சிப்காட் வந்தது. ஆனாலும் ஒரு வேலை கிடையாது, ஒரு தொழிற்சாலை வரல. தொழிற்சாலை நம்ம பசங்க படிச்சுட்டு அங்க வேலைக்கு போயிருப்பாங்க, அதுவும் கிடையாது. அப்படிதான் தருமபுரி மாவட்டத்தை பத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அதனால அவர்கள் மாற வேண்டும். அவங்க திருப்பியே வரக்கூடாது அப்படின்னா ஒரு ஓட்டு கூட செதறாம, குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஓட்டு கூட செதறாம மாம்பழ சின்னத்தில் விழ வேண்டும். ஏனென்றால் மாம்பழ சின்னம் பாத்தீங்கன்னா 108 ஆம்புலன்ஸை எல்லா ஊருக்கும் கொண்டு வந்த சின்னம். தருமபுரி மருத்துவ கல்லூரி, தருமபுரிக்கு மருத்துவ கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக டெல்லியில இருந்த போது கையெழுத்து போட்டு அவர் தான் இங்க அனுமதி கொடுக்கிறார்.